பொதுவாகவே மது என அறியப்படும் எத்தனால் அடங்கிய குடிவகை மதுபானம் என அழைக்கப்படுகிறது. இந்த மதுபானத்தில் பியர் வகைகள், வைன் வகைகள் ஆகிய 3 வகைகள் உள்ளன. ஆல்கஹால் 2 அடிப்படை செயல்முறைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. ஒன்று நொதித்தல் மற்றும் வடித்தலாகும். நொதித்தல் என்பது ஒரு ரசாயன எதிர்வினை. அங்கு ஈஸ்ட் அல்லது பாக்டீரியாக்கள் சர்க்கரைகளுடன் தானியம், பழங்கள், கரும்பு போன்றவை வினைபுரிந்து எத்தனால் அதாவது பானத்தில் உள்ள ஆல்கஹால் உற்பத்தியாகிறது. மதுபானம் அதன் ஆல்கஹால் உள்ளடக்கத்தால் 5% அளவு பீரில் இருந்து 12% ஒயின் முதல் 40% காய்ச்சி வடிகட்டிய ஆவிகள் வரை வேறுபடுகிறது. வடிகட்டுதல் இதில் முக்கியமானது. ஏனெனில் சர்க்கரையின் அதிக அளவு ஆல்கஹாலாக மாறுவதால் நிலைமைகள் நச்சுத்தன்மை அடைகின்றன. சரி, இந்த மதுபானம் என்பது குடித்தவுடன் உடலில் என்னவெல்லாம் செய்கிறது என்பதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவது இயல்புதான். வேதாகமத்தில் மதுபானம் அருந்துவது பற்றி பல அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக எபேசியர் 5:18 கிறிஸ்தவர்கள் மது அருந்தி வெறி கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளது. ஆனால் இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை, உலகில் உள்ள பல பகுதிகளிலும் இந்த மதுபான புழக்கம் காணப்படுகிறது. அதனால் மக்களும் தாராளமாகவே இதை பருகி வருகின்றனர். சில இடங்களில் அரசே இந்த மதுபானத்தை விற்பனை செய்து வருகிறது. மனித ஆரோக்கியத்தில் எத்தனாலின் பாதகமான விளைவு. எத்தனால் C2H5OH கல்லீரலிலும் வயிற்றிலும் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் நொதிகள் அசிட்டால்டிஹைடாக வளர்ச்சிதை மாற்றம் செய்யப்படுகிறது. அதன் பின்னர் ஆல்டிஹைட் டீஹைட்ரேஜனேஸ் என்சைம்கள் அசிட்டால்டிஹைடேசிட்டாக மாறுகிறது. ஆல்கஹால் உட்கொள்வதால் எதிர்மறையான விளைவுகள் ஹேங்கோவர் முதல் புற்றுநோய் வரை வருவதற்கு இந்த அசிட்டால்டிஹைட் காரணம் என்று கூறப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பு எந்த அளவில் மது அருந்துவது என்பது உடல்நலத்திற்கு பாதுகாப்பானது அல்ல என்பதை கண்டறிந்துள்ளது. ஆனால் மதுபானம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இந்த கள்ளச்சாராயம் என்பது விஷச்சாராயமாகவே கருதப்படுகிறது. இது உயிரை கொள்வதால் விஷச்சாராயம் என்றும் கூறுகின்றனர். முதலில் கூறியது மாதிரி ஆல்கஹால் வகைகளில் நமது ஊர்களில் விற்கப்படும் மதுபானத்தில் இருப்பது எத்தில் ஆல்கஹால். மதுபானத்தின் வகையை பொறுத்து அதில் கலக்கப்படும் ஆல்கஹாலின் சதவீதம் என்பது மாறுபடுகிறது. கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக எப்படி மாறுகிறது? மதுபானத்தின் வகையை பொறுத்து அதில் கலக்கப்படும் எத்தில் ஆல்கஹாலின் சதவீதம் மாறும் என கூறப்படுகிறது. ஒரு மதுபானத்தில் ஆல்கஹால் குறிப்பிட்ட சதவீதம் என்றால் அத்தனை சதவீதத்தில் எத்தில் ஆல்கஹால் கலக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. வேறு வகை மதுபானங்களிலும் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் என்று கண்டுபிடித்தால் அத்தனை சதவீதம் எத்தனால் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கள்ளச்சாராயம் என்றால் எத்தில் ஆல்கஹாலுக்கு பதிலாக மெத்தனால் கலக்கப்படும். ஆனால் இந்த மெத்தனால் மனித உடலுக்குள் செல்லும் பொழுது உடலில் உள்ள நீருடன் சேர்ந்து அவை பார்மால்டிஹைடாக மாறும். அது என்ன பார்மால்டிஹைடு? உடல் உறுப்புகள் கெட்டு போகாமல் இருக்க உபயோகப்படுத்தப்படுவதுதான் இந்த பார்மால்டிஹைடு. இது உடலுக்குள் சென்றால் அங்குள்ள நீரை வெளியே எடுத்து வர உடலில் இருக்கும் செல்கள் மறிக்கும். எனவே விஷமாக மாறி உயிர்கள் இறப்பதற்கு இதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. எத்தனால் இருக்கும் பொழுது ஏன் மெத்தனால் சேர்க்கப்படுகிறது என்றால் போதை இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான். ஏற்கனவே மெத்தனால் விஷத்தன்மை இருக்கும் என்பதால் ஒரு 10 மில்லி மெத்தனால் பருகினால் கூட அது உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்ற அபாயத்தை கொண்டுள்ளது. இந்த மெத்தனால் கலந்த ஆல்கஹால் பருகினால் முதலில் பாதிக்கப்படுவது கல்லீரல். அதன் பிறகு மற்ற உடல் பாகங்களுக்கும் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. கள்ளச்சாராயத்திற்கும் விஷச்சாராயத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. மதுவை அரசு அனுமதியின்றி உரிமமின்றி காய்ச்சி குடித்தால் கள்ளச்சாராயம். அதில் போதைக்காக மெத்தனால் சேர்க்கும் பொழுது விஷச்சாராயமாகிறது. இந்த மெத்தனால் வயிற்றுக்குள் விஷச்சாராயமாக செல்லும் பொழுது அது உணவு மண்டலம், நரம்பு மண்டலத்தை சீர்குலைக்கும். சில நொடிகளில் வயிறு மற்றும் குடல் வெந்துவிடும். இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால், மெத்தனால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்பதால் அதை வைத்திருப்போர் உரிமை வைத்திருக்க வேண்டும். அதை யார் கையிருப்பு வைத்திருக்கிறார்கள் என்று கணக்கும் புள்ளி விவரங்களும் இருந்தால் நிச்சயம் கள்ளக்குறிச்சியில் நடந்த மாதிரி இனிமேல் ஒரு விபத்து
விபத்து நடக்காமல் தடுக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். வணக்கம்.